ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த மாதம் முழுவதுமே மயான கொள்ளை மாதம். நிறைய அம்மன் கோயில்களில் மயான கொள்ளை நடக்கும். ஸோ அது எப்போவுமே நடக்கிறது தான். பெரும்பாலும் இது கொஞ்சம் சிட்டி சைடு நடக்காது, கிராமங்களில் தான் ரொம்ப ஃபேமஸாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேமஸாக நடக்கக்கூடிய மயான கொள்ளையும் நான் பார்த்துருக்குறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெறும் 10 பேர் மட்டும் சேர்ந்து நடத்திய மயான கொள்ளையும் பார்த்துருக்குறோம். இப்போ குறிப்பாக நிறைய திருநங்கை சகோதரிகள் சொந்தமாக கோயில் வச்சு யூடியூப்பில் ஆன்மீகத்தை பற்றியும் பேசுகிற காரணத்தினால மயான கொள்ளை பற்றிய வீடியோக்களும் யூடியூப்பில் அளவுக்கு அதிகமாகவே வருது. ஆனால் அது எதற்காக கொண்டாடுறாங்க அப்படிங்கிற விஷயம் மற்ற எல்லா பண்டிகையின் மாதிரி இதற்கும் யாருக்கும் தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அதன் புராண கதை ஒன்று இருக்கும் எல்லாத்துக்குமே. ஆனால் அதுக்கு உள்ள வேற ஒரு ஆன்மீக ரகசியம் இருக்கும். அந்த ரகசியம் யாருக்கும் தெரியாது. பட் புராண கதைப்படி பார்த்திங்கன்னா சிவனுக்கும் 5 தலை, பிரம்மாவுக்கும் 5 தலை. அதனால் பார்வதி சிவன் நினச்சிட்டு பிரம்மாவை பார்த்து வணங்கிட்டாங்க. அதனால் சிவன் கோபம் கொண்டு பிரம்மாவின் ஒரு தலையை கொய்துட்டார். அது அவருடைய கையிலே மாட்டிக்கிச்சு அந்த தலை. ஸோ அதனால் அவர் சாப்பிடவே முடியல. சாப்பாடு எடுத்தால் ஃபுல்லாக அந்த கபாலம், பிரம்மாவுடைய கபாலமே சாப்பிட்டுடுது. ஸோ இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லைன்றது உங்களுக்கே தெரியும் இல்லையா? உடம்பு இல்லாமல் வெறும் மண்டவோடு மட்டும் சாப்பிடுமா? சாப்பிட்டா அது எங்கே போகும்? இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அப்படி கதை எழுதப்பட்டதற்கு காரணமே இதில் வேறு ஒரு ரகசியம் இருக்குது. அது என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு ஒரு விடுகதை மாதிரி தான் இருக்கும் எல்லா மதத்தின் கதைகளுமே. ஸோ அப்போ பார்வதி தேவி விஷ்ணு கிட்ட கேட்கும்போது விஷ்ணு சொல்கிறாரு, இது மாதிரி நீ நல்ல சுவையாக சமைத்து உணவை ஃபஸ்ட்டு கபாலத்துக்கு கொடு, அது சாப்பிடட்டும், அந்த ருசி நல்ல ருசியாக சமை. அடுத்தது சாப்பாடை தூக்கி மேலே போடு. மேலே போடும்போது அந்த அந்த சுவைக்கு அடிமையானதுனால அந்த பிரம்மாவின் மண்டையோடு கையை விட்டு வெளியில் போய் சாப்பிடுது. ஸோ அப்படி சிவன் தப்பிச்சிட்டார். அப்போ ஒரு குளத்தில் குளித்து அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை அவர் சரி பண்ணிட்டார். ஏன்னா பிராமணனை கொலை பண்ணால் பிரம்மஹத்தி தோஷம். இது பிராமணர்களின் பிதா பிரம்மாவையே கொலை பண்ணாட்டினாலும் ஒரு தலையை கொய்தது தோஷமாயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு குளத்தில் குளித்து சிவன் அந்த தோஷத்துலேருந்து நிவர்த்தி அடைகிறார் அப்படிங்கிறது கதை. இப்போ அந்த பார்வதி தேவி மேலே தூக்கி போட்டாங்க இல்லையா சாப்பாடெல்லாம், அதோடைய நினைவாக இந்த மயான கொள்ளை எப்போ பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த விவசாயம் பண்ணி வரக்கூடிய அந்த முதல் அறுவடையில் வரக்கூடிய அந்த விவசாய பயிர்களை இதே மாதிரி மேலே தூக்கி போடுவாங்க. அதுக்கு பேர் சூறையிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது அவங்க எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி பண்ணால் அவங்களுக்கு விளைச்சல் நல்லாகும். இது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஏழைகளின் யாகம் அப்படின்னு சொல்லலாம். பணக்காரர்கள் யாகம் வளர்ப்பாங்க, அதுக்கு ரொம்ப செலவு பண்ணணும். இது அப்படி கிடையாது. இது ஊரு கூடி பண்ணுறது இல்லையா? ஊரு கூடி பண்ணுறதுல இவங்க ஜஸ்ட்டு இவங்க நிலத்தில் விளைஞ்சதை கொஞ்சம் எடுத்து மேலே போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ அப்படின்னா என்னன்னா அர்ப்பணிக்கிறாங்க, கடவுள்கிட்ட அர்ப்பணிக்கிறாங்க. அதனால் நமக்கு எதை அர்ப்பணிக்கிறாங்களோ அது நிறைய நமக்கு கிடைக்கும்ட்டு நிறைய பேர் காசெல்லாம் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எங்கே நடக்கும்னா சுடுகாட்டில் நடக்கும். ஏன்னா சுடுகாட்டில் இந்த விஷயத்தை பார்வதி தேவி பண்ணதாக நம்பிக்கை. மயானம்னாலே சுடுகாடு தான். கொள்ளை அப்படிங்கிறதுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். கொள்ளையிடுதல், திருடுறது. சுடுகாட்டில் போய் என்ன திருடுறது? ஸோ திருடுறது அப்படின்னா யாரோ சம்பாதிச்சு வச்சதை நாம் எடுக்கிறதுன்னு அர்த்தம். நாம் சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அப்படி மயானத்தில் போய் எதை திருடுவீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணலாம். அது திருடுறதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் உடல் உழைப்பு இல்லாமல் கிடைக்கிறதுனால அது திருடுறது அப்படின்னு சொல்லப்படுது. கலியுகத்தின் பாஷையில் அப்படி தானே அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ புத்தியினால் எடுக்கிறது. எதை கொள்ளையிடுறது? சொர்க்கத்தையே கொள்ளையிடுறது.
ஸோ இதுதான் நீங்கள் பைபிள் குரானில் பார்த்தீங்கன்னா திருடுறதுக்கு கடவுள் கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு. திருடுறது, நாட்டை கொள்ளையடிக்கிறது, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டதுடைய காரணம் வந்து இந்த மயான கொள்ளை தான். அப்போ அது உண்மையில் எதை குறிக்குதுன்னா, இந்த கலியுகத்தின் இறுதி, உலகமே சுடுகாடு ஆக போகிற நேரம். ஆல்ரெடி சுடுகாடு மாதிரி தான் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் பூதம் இருக்குது. என்ன பூதம் இருக்குன்னா, காமம்ன்ற பூதம், கோபம்ன்ற பூதம், பற்று, பேராசை, அகங்காரன்ற பூதம் இருக்குது. ஸோ பூதம் சுடுகாட்டில் தான் இருக்கும். இன்றைக்கி எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறனால ஒட்டுமொத்த உலகமும் இப்போ சுடுகாடு மாதிரி தான், மயானம் மாதிரி தான் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் சொர்க்கத்தை கொள்ளையடிக்கணும் அப்படின்னா அதை பற்றி ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். அது என்ன சொர்க்கம், அதை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்ட்டு. நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா கலியுகத்தில் இருக்கிறோம். இது வந்து 5000 வருட காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரத்தில் முதல் பாதி 2500 வருடம் சொர்க்கமாகவும் அடுத்த 2500 வருடம் நரகமாகவும் இருக்குது. கடைசி 100 வருடம் தான் சங்கம யுகம்னு பேர். அங்கே தான் கடவுள் வரார். அந்த நேரம் தான் இப்போ நடந்துருக்குது. இப்போ தான் வந்து எங்கேருந்து வரார்? செம்பொன் நிறமான ஒளி உலகத்திலிருந்து வரார். உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமும் அங்கேருந்து தான் இங்கே வந்து சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவித்து மறுஜன்மம் எடுத்து இப்போ நரகத்தில் வந்து அனைத்தையும் இழந்துட்டோம். 5000 வருடம் முன்பு கடவுள் கொடுத்த சொர்க்கத்தில் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் வாழ்ந்தோம்னா எவ்வளோ பணக்காரங்களாக இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்கள். இயற்கையும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ கனிகள், மலர்கள் எல்லாமே முதல் தரமானதாக இருக்கும். உலகமே புத்தம் புதிய உலகம். ஸோ அது மீண்டும் வரப்போகுது. அது வருவதற்காகத்தான் பழைய உலகம் அழிக்கப்படுது. ஸோ அது 3ஆம் உலக யுத்தமும் ஒரு காரணமாக இருக்கும், இயற்கை சீற்றமும் ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் அதற்கு முன்பு கடவுள் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே வரார், சிவபெருமான். ஏன்னா அவருக்கு வந்து உடம்பு கிடையாது, சொந்தமாக உடம்பு கிடையாது. ஸோ இன்னொருத்தர் உடலை கடனாக எடுத்து அவர் பேசுகிறது தான் நந்திக்குள் சிவன் வந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அவங்க நந்திக்குள் வந்தார்னு புரிஞ்சுக்கிறது இல்லை, நந்தி மேலே சவாரி செய்தார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே வர்றது, அந்த வயோதிகரை நந்தின்னு சொல்லிட்டாங்க, நந்தீஸ்வரன் அப்படின்ட்டு. ஸோ அப்போ சிவன்கிட்ட நீங்கள் பேசுனா நந்தி காதில் ஓதுனா சிவனுக்கு கேட்கும். அது எப்படி கேட்கும்? நந்தி மேலே இருக்கிற சிவனுக்கு நந்தி காதில் ஓதுனா எப்படி கேட்கும்? இப்போ நந்திக்குள்ளே இருந்தால் தானே கேட்கும் இல்லையா? இப்போ எனக்குள்ளே சிவபெருமான் இருக்காருன்னா இதே காது வழியாக தான் அவரும் கேட்பார். ஸோ அதுதான் உண்மையான அர்த்தம். அப்படி சிவபெருமான் வந்து என்ன ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, இந்த பூமி சொர்க்கமாக நான் படைக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்க. ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது சதா ஆனந்தமாக இருப்பீங்க. ஏன் அப்படின்னா, ஆத்மாவில் வந்து ஆத்மாவுடைய உண்மையான குணமே அன்பு, அமைதி, ஆனந்தம்தான். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வெளி உலக விஷயத்தில் மயங்க மாட்டீங்க. ஸோ ஆத்மாவிலே இருக்கக்கூடிய அமைதியிலும் ஆனந்தத்திலும் மூழ்கி திருப்தியாக இருப்பீங்க. அதனால தான் வெளி உலக கவர்ச்சியில் மயங்காமல், புலனின்பத்தில் மயங்காமல் இருப்பீங்க. ஸோ எதிலும் மயங்கலைன்னா உங்களுடைய புத்தி தெளிவாக வேலை செய்யும் முதல் 2500 வருஷத்துக்கு. அதனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த மாதிரி குணங்களே வராது. ஏன்னா இந்த மாதிரி குணங்கள் வரணும்னா உங்கள் புத்தி மயங்கணும். சொர்க்கத்தில் மயங்காது, ஆத்ம உணர்வில் இருக்கிறதுனால. ஆத்மா தான் கண் மூலமாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் ஆத்மா தான் பண்ணுதுன்ற உணர்வு இயல்பாக இருக்கும் சொர்க்கத்தில். 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆகிடுதுன்னா, புத்தி வெளியில் மயங்க ஆரம்பிக்குது, ஆத்மா என்பதை மறக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்போ புத்தி மயக்க நிலைக்கு போகும்போது என்ன ஆகும்? எது சரி எது தவறு அப்படின்னு பகுத்தறிய முடியாமல் பாவம் மேலே பாவம் செய்யும். அதன் பலனாக தான் சொர்க்கத்தில் நமக்கு இருந்த செல்வத்தை, ஆரோக்கியத்தை, அழகை, தெய்வீக குணங்களை, நல்ல உறவுகளை அனைத்தையும் இழக்கிறோம் படிப்படியாக. விதவிதமான நோய்கள், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் வந்து மனிதனுக்கு துக்கம் மேலே துக்கம் கொடுக்குது. ஸோ துக்கத்தின் உச்சம் இந்த கலியுகத்தின் இறுதி. கொரோனா என்ன பாடுபட்டுச்சு பார்த்தோம். ஒரே நாளில் 400 நிலநடுக்கம் ஜப்பானில் பார்க்குறோம். இன்னும் என்னென்ன பார்க்க போகிறோமோ தெரியாது. ஸோ இதெல்லாம் உலக அழிவு வந்துடுச்சு, ரெடியாகுன்னு சொல்லுது. ஆனால் மனிதன் அஞ்ஞான உறக்கத்தில் இருக்கிறான். ஸோ அவனை எழுப்புறதுக்கு தான் இறைவன் சொல்கிறார், மீண்டும் வந்து உன்னை ஆத்மான்னு உணரு. ஆனால் அந்த சக்தி இல்லை, வெளி உலகத்தில் மயங்க ஆரம்பிச்சிருச்சு புத்தி.
ஸோ அப்போ ஆத்மாவில் உன்னுடைய கவனம் வரணும்னா நான் உடம்பு கிடையாது ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் அவரை நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். தூய்மையாக வெளி உலக கவர்ச்சியிலிருந்து புத்தி விலகும், புத்தி தெளிய ஆரம்பிக்கும். ஆத்மா தன்னுடைய உண்மையான குணமான அமைதியிலும் ஆனந்தத்திலும் நிரந்தரமாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ உடலை விட்டு உயிர் பிரியறதுக்குள்ளே நீங்கள் இந்த முயற்சி பண்ணணும். அதுக்கு 2 விஷயம். ஒன்று, இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நினைக்கணும். இன்னொன்று, இறைவன் கொடுக்குற ஞானத்தை தினமும் கேட்கணும். அது அனைத்து பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். மயான கொலைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, கலியுகத்தின் இறுதியில் சொர்க்கம் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய குணம் எப்படி இருந்துச்சோ அந்த குணத்தை இப்போ நாம் எடுத்துகிட்டு வந்துட்டால் அந்த யுகம் மீண்டும் வந்துடும். ஸோ அந்த சத்தியுகம் வருவதற்காகத்தான் கலியுகம் அழிக்கப்படுது. ஸோ சத்தியுகத்துக்கு நீங்கள் தயாராகிட்டாலே கலியுகம் அழிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா சத்தியுகம் அப்போ தான் வரும். ஸோ அப்போ இந்த கலியுகத்தில் நாம் கொள்ளையிடுறோம். எப்படி கொள்ளையிடுறோம்? அந்த உலக பிரளயத்தின் பொழுது அனைவரையும் காப்பாற்ற பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து தியானம் பண்ணார் அப்படின்வாங்க. உண்மையிலே அந்த பார்வதி தேவி நாம தான். மற்றபடி சிவன் பார்வதி ஒன்றா குடும்பம் நடத்துகிறவங்க கிடையாது. நாம தான் அவருடைய நினைவிலே குடும்பத்தை நடத்துகிறோம். அவருக்கு உடம்பு கிடையாது, அதை லிங்க ரூபத்தில் தானே காட்டுறோம். ஸோ நாம் அவரை நினைக்கிறோம். எதுக்கு? நாம் அழிவற்ற ஆத்மான்றதை கடவுள் சொல்கிறார். ஆனால் அந்த ஆத்மா இப்போ காலியாக இருக்குது, புண்ணிய கணக்கே இல்லை, அனைத்தையும் இழந்துட்டோம் மயக்கத்தினால. அப்போ அந்த மயக்கத்தை தெளிய வைக்கிறோம் இறைவனை நினைத்து. தெளிவதினால் இழந்த அத்தனையும் மீண்டும் நாம் அடைகிறோம், மீண்டும் அதே சொர்க்கத்திற்கு செல்கிறோம். ஸோ அதற்கான முயற்சி இறைவனின் நினைவில் மூழ்கிறோம். மூழ்கி என்ன பண்ணுறீங்க? உடல்ன்ற உணர்வை மறக்கிறீங்க. இதுதான் முக்கியமான விஷயம். அந்த உடல்ன்ற உணர்வில் வந்து தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்து உங்கள் புத்தி மயங்கிச்சு. சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருக்கிற வரைக்கும் எந்த பாவமும் செய்யலை. அப்போ சொர்க்கத்தில் இறைவன் கொடுத்த அனைத்தையும் இழப்பதற்கு மிகப்பெரிய காரணம் நீங்கள் உடம்புன்னு நினச்சது தான். ஸோ அந்த உடல் உணர்வை நீங்கள் அழிக்கணும். அப்படிங்கிறது தான் காளி அசுரனுடைய தலையை அறுத்து வச்சுருப்பாங்க இல்லையா கையில், அது வந்து யாருடைய தலையோ இல்லை, அவங்களுடைய தலை, அவங்களுடைய அசுர குணம். ஏன்னா உடல்ன்ற உணர்வினால் வர்றது, அது உடலின் உணர்வினால் வந்த குணங்களை அழிக்கிறேன்றதுனால உடலையே அழித்தேன், அசுரனையே அழித்தேன். அசுர குணங்கள் உள்ளவர்கள் அசுரர்கள், அது வேறு யாரும் இல்லை, நாம தான். ஸோ அப்போ இது கொலை பண்ணுற விஷயம் இல்லை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர குணத்தை அழிக்கிற விஷயம். அதற்கு காரணமான உடல் நான் என்கிற உணர்வை மறக்கும் விஷயம். அப்போ ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்தையும் ஆத்மா தான் பண்ணுது. உங்கள் குழந்தைய பார்க்கும்போது அந்த ஆத்மா வருது, ஆத்மா சிரிக்குது, ஆத்மா ஹோம்ஒர்க் எழுதுது. முழுக்க முழுக்க அந்த ஒளிப்புள்ளியே பார்க்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் யாரை பார்த்தாலும். அப்போ உண்மையிலே என்ன பண்ணுறீங்க? அந்த உடலை புத்தியினால் அழிக்கிறீங்க. கண்ணுக்கு தெரிந்த உடல் அது அழியக்கூடிய உடல் தான். அழிவதற்கு முன் நீங்கள் புத்தியினால் அழிக்கிறீங்க. ஏன்னா அதை பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு பற்று வரும். அதை பார்க்கலன்னா எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது, எல்லா ஆத்மாவும் எப்பவும் இருக்க தான் போகுது. ஸோ அப்போ அது இறந்தால் கூட உங்களுக்கு துக்கம் வராது. அப்போ துக்கம் நிரம்பிய உலகமாக இது மாறியதற்கு காரணமே அழியக்கூடிய உடம்பு மேலே பற்று வந்தது தான். ஸோ அந்த உடல் உணர்வை அழிக்கணும் அப்படிங்கிற ஞானத்தை தான் இறைவன் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். ஸோ இறைவன் வந்ததுடைய நினைவாக ஒரு நாளை எடுத்து சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். அது உண்மையில் சிவனுடைய பிறந்த நாள். ஹிந்தியில் சிவ ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, கிருஷ்ண ஜெயந்தி மாதிரி. இப்போ சிவராத்திரியை தொடர்ந்து தான் இந்த மயான கொள்ளை வரும். அப்போ சிவன் வந்தவுடன் நமக்கு ஜென்மம் கொடுக்கிறார், இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அப்போ ஒரு மனைவி எப்படி கணவனையே நினச்சிக்கிட்டு இருப்பாளோ அது மாதிரி நின்னாலும் உட்கார்ந்தாலும் சாப்பிட்டாலும் நடந்தாலும் சதா சிவபெருமானின் நினைவிலேயே இருக்கக்கூடிய அந்த பார்வதி தேவி நாம தான். ஆனால் அது வரைக்கும் நாம் எப்படி இருக்கிறோம்? காளி மாதிரி இருக்கிறோம். காளி கருப்பாக இருப்பாங்க. ஸோ இங்கே கருப்புங்கிறது நம்முடைய மனதுக்குள்ளே காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கு இருக்கிறத குறிக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு வெறி கொண்டு அழிக்கிறோம். வெளியில் இருக்கிற யாரையும் கிடையாது, ஒரு வைராக்கியம்.
ஸோ அந்த வைராக்கியம் தான் அங்கே நாக்கை கடிச்சிக்கிட்டு ஒரு கத்தி எடுத்துகிட்டு சுற்றுறது, ஆடுறது, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். கயிறு கட்டி காளி வேஷம் போட்டவங்களை வந்து கயிறு கட்டி நிறைய பேர் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ என்னென்னா இந்த உடல் உணர்வை விட்டு வெளியில் வர விட மாட்டேங்குது. ஏன்னா ஃபுல் ஆத்மான்ற உணர்வில் சிவபெருமானை நினைத்தால்தான் உயிர் பிரியும்போது ஸ்ட்ரைட்டாக கடவுள்கிட்ட போகும். இல்லாட்டினா மீண்டும் இங்கேயே பேயாலையும் அல்லது மறுஜன்மம் எடுத்து கஷ்டப்படும். கலியுகம் அழிகிற நேரத்தில் இங்கே பிறந்தால் என்ன ஆகுறது நிலமை? ஸோ அதிலேருந்து தப்பிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இங்கே இருக்கிற அனைத்தின் மீதும் அனைவரின் மீது உள்ள பற்றுன்ற கயிறை அறுக்கணும். ஸோ அப்போ யாரை பார்த்தாலும் வெறும் ஆத்மா, அது சகோதர ஆத்மா, சிவபெருமானுடைய குழந்தை. அப்போ என் அப்பாவுடைய குழந்தை எனக்கு சகோதரன், வேறு எந்த உறவும் கிடையாது. அந்த உறவை அழிக்கிறீங்க, உறவினரை அழிக்கலை, அதை புரிஞ்சுக்கணும். இப்போ வெறும் சகோதரராக ஆக்குறீங்க. ஸோ அதுதான் கீதையில் கிருஷ்ணர் வந்து எதிர இருக்கிறதெல்லாம் யார், பாண்டவர்களுடைய பெரியப்பா, சித்தப்பா, குருமார், இவங்க தான் சகோதரர்கள். அவங்களையெல்லாம் அழிக்க சொல்கிறதுடைய அர்த்தம் கொலைப்பண்ணுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த உடலை புத்தியினால் அழித்து ஆத்மாவை பார். அப்போ அவங்க எது பண்ணாலும் உன்னுடைய ஆத்மாவின் உண்மையான குணமான அன்பு, அமைதி மட்டும்தான் வெளிப்படுமே தவிர உனக்குள்ள காமமோ, கோபமோ, பற்றோ, பேராசையோ, அகங்காரமோ வெளிப்படாது. இதை தர்மர் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை அப்படி தான் வாழறார். சபையினர் முன்னாடி தன்னுடைய மனைவியின் துகிலுரியும் பொழுது கூட அதற்கு காரணமான துரியோதனனை பிரியமான சகோதரனேன்னு கூப்பிட்றார். காரணம், மனைவி மீதும் பற்றில்லை. தன்னுடைய சகோதரர்களை கொலை செய்த குலத்தின் தேவனிடமும் அன்பாக அமைதியாக பேசுகிறார். காரணம், சகோதரர்கள் மீதும் பற்றில்லை. அன்பு இருக்குது, அவர்களுக்கு நல்லதை செய்வார், அதெல்லாம் பண்ணுவார். பற்று தான் நம்மை மிருகமாக மாற்றும். ஸோ அந்த பற்றை அறுக்கணும். மற்றபடி நம்ம கடமை செய்கிறோம், பற்று இருந்துச்சுன்னா பலனை எதிர்பார்ப்போம். அதுதான் பிரச்சனை. அதனால தான் கீதையின் சாரம் கடமை செய், பலனை எதிர்பாராதுன்றது. ஸோ அப்போ அந்த மயான கொள்ளையில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய எந்த கோயிலில் போய் பார்த்தாலும் விதவிதமாக அவங்க டான்ஸ் ஆடலாம். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் மையக்கரு இதுவாக தான் இருக்கும். அந்த காளி வேஷம் போட்டு ஆடுவாங்க, கத்தி எடுத்துகிட்டு ஆடுவாங்க, ஊர்வலம் வருவாங்க, ஒரு கோழியை வந்து அப்படியே உயிரோடு அப்படி கடித்து இழுப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஆட்டுக்குடலெல்லாம் கூட வாயில் வச்சுருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனித உடல் உணர்வை அழிக்கிற விஷயம். ஆனால் பாவம் முஸ்லீம்களும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பக்ரீத் அன்னைக்கு ஆடை பலி கொடுக்குறாங்க, ஒட்டகத்தை பலி கொடுக்குறாங்க, நம்ம ஆளுங்க இந்த மாதிரி கோழியை பலி கொடுக்குறாங்க. ஆனால் உண்மையில் உடல் உணர்வை அழிப்பது. அப்போ கடைசியில் மயானத்துக்கு வரும்போது ஒரு பெண்ணின் உடல் இருக்கும், அது காளியின் உடல் தான், அழகாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதில் கற்பூரம்லாம் கொளுத்துவாங்க உடம்பு ஃபுல்லாக. அப்படின்னா அந்த உடல் உணர்வை எரிக்கிறது. அதுதான் ராவணனை எரிக்கிறாங்களே தசரா, அதே விஷயந்தான் அங்கே நடக்குது. வடநாட்டில் தசரான்னு கொண்டாடுறாங்க, இங்கே சிம்பிளாக ஏழைகள் இப்படி கொண்டாடுறாங்க. ஸோ அடுத்தது அந்த சிலையை வந்து துண்டு துண்டாக உடைப்பாங்க, மேலே ஏறி மிதிப்பாங்க எல்லோரும் சேர்ந்து. ஸோ அப்போ என்னென்னா, எப்போ இந்த உடல் உணர்வை நாம் முற்றிலும் அழிக்கிறோமோ அப்போ தான் நம்ம தெய்வ நிலையை அடைகிறோம், தேவதை ஆகிறோம் அப்படிங்கிறது தான் இதோடைய உண்மையான அர்த்தம். ஸோ அப்படி உடல் உணர்வை முற்றிலும் அழிப்பவர்கள் தான் கலியுகத்தை தொடர்ந்து வரப்போகும் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியாகிய ஸ்ரீ நாராயணன் பதவியை கூட அடைய முடியும். ஸோ இதுதான் மயான கொள்ளையுடைய உண்மையான அர்த்தம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இறைவனை நினைக்கணும், இறைவன் கொடுக்குற ஞானத்தை கேட்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். முரளி வீடியோ நாமளும் போடுறோம். தினம் தினம் அவசியம் பார்த்து குறைஞ்சது 3 தடவை அந்த முரளியை படிக்கவோ பார்க்கவோ கேட்கவோ செய்யணும். அப்போ தான் கொஞ்சமாவது தாரணை ஆகும். ஸோ அதே சதா மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கணும். இறைவனின் நினைவும் ஓடிட்டு இருக்கணும். யாரை பார்த்தாலும் ஆத்மான்னு பார்க்கணும், உடலை பார்க்கக்கூடாது. இதுதான் உண்மையான மயான கொள்ளை. இது 24 மணி நேரமும் நீங்கள் பண்ணணும், ஒரு பைசா செலவு கிடையாது. இதன் மூலமாக தான் சொர்க்கத்தை நீங்கள் கொள்ளையடிக்கிறீங்க. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இப்போ நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை இல்லையா? ஸோ அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உடல், பொருள், மனம் அத்தனையும் இறைவனுடைய சேவையில் நீங்கள் அர்ப்பணிக்கிறீங்க. அதை தான் அவங்க வந்து சூற விடுறன்ட்டு காய்கறி இதெல்லாம் மேலே போடுறாங்க இல்லையா, காசெல்லாம். இப்போ அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் நீங்கள் அர்ப்பணிக்கிறதன் மூலமாக ஒன்றுக்கு பல கோடி மடங்கு புத்தம் புதியதாக தங்க மாளிகைகளாக உங்களுக்கு கிடைக்குது.
ஸோ இதே தான் அங்கே கீதையில் மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணரை பார்க்க குசேலன் ஏழையாக போகிறான். அவன்கிட்ட இருந்த அந்த காஞ்சாவில் தான் கொடுக்குறான். அந்த காஞ்சாவிலுக்கு பிரதிபலனாக அவனுக்கு தங்க மாளிகை கிடைக்கிது. அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது இப்போ அவ்வளவுதான், ஒன்றுமே இல்லை, அனைத்தையும் இழந்துட்டோம். ஸோ இருக்கிறதை உடல் உட்பட அனைத்தையும் இறைவனுடைய சேவையில், அதாவது இறைவனுடைய இந்த ஞானத்தை பிறருக்கு கொடுக்கும் சேவையில் அர்ப்பணிப்பதன் மூலமாக இழந்த அத்தனையும், அந்த தங்க மாட மாளிகை, அற்புதமான உறவுகள், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம்னா என்னன்னே தெரியாத குழந்தை போன்ற மனிதர்கள், தெய்வீக குணம் கொண்ட தேவதைகள் வாழக்கூடிய சொர்க்கத்தில் அதிபதியாகவே நாம் மாறுகிறோம். அங்கு தான் ஆனந்தமாக இருப்போம். ஸோ அதற்காக இந்த உண்மையான மயான கொள்ளையை கொண்டாடுவதற்கு எல்லா மதத்தினருக்கும் உரிமை இருக்குது. ஒரு பைசா செலவில்லை, எந்த விலங்கையும் அடிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு இறைவனுடைய நினைவில் இருங்க, இறைவனுடைய ஞானத்தை கேட்டு அதன்படி நடங்க, அவ்வளவுதான். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.